அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றும் பிரதான முக்கியமான தகவல்களுடன் நாங்கள் வந்திருக்கின்றோம். இன்றைய தினம் மிக முக்கியமான தகவல்களை நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். மிக முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த தகவல்களுடன் நாங்கள் வரப்போகின்றோம். முதலாவதாக ஜனாதிபதி மகிழ்ச்சி செய்தி அதை அறிவித்திருக்கின்றார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10 லட்சம் ரூபாய் வழங்கப் போவதாக ஜனாதிபதி அறிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி நிதியத்திலிருந்து இந்த உதவி திட்டங்கள் வழங்கப் போவதாக அறிவித்திருக்கின்றார். இது எதற்காக இந்த குடும்பங்களுக்கு இந்த அறிவித்தல் வழங்கியிருக்கிறார் என்பதை நாங்கள் இறுதியில் பார்க்க போகின்றோம். மற்ற இன்று தென்பட உள்ள இரத்த நிற சிவப்பு நிற சந்திரகிரகணம் அதாவது இந்த வருடத்தினுடைய இறுதியில் முழு சந்திரகிரகணமாக தென்பட போகின்ற அந்த இரத்த நிற சந்திரன் எத்தனை மணிக்கு எவ்வாறு தென்படும் என்ற தகவல்களை நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். தென்பகுதி அதாவது தெற்கின் பகுதி தெற்கு கொழும்பு மற்றும் கம்பகா மற்றும் தெற்கு பகுதியை கலக்கி கொண்டிருக்கின்ற துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நேற்று மட்டும் 4 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இதில் சிலர் இறந்திருக்கின்றார்கள். இந்த 4 வகை துப்பாக்கி சூட்டு நடத்தியவர்களின் நோக்கங்கள் என்னவாக இருக்கும் என்று சொல்லி பார்த்தால் அன்று அரசாங்கத்தை குழப்புகின்ற நிலைப்பாடு, அதாவது அரசாங்கத்தை சீர்குலைக்கின்ற ஒரு செயற்பாடு. இந்த அரசாங்கத்தில் பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான ஒரு நிகழ்ச்சி நிரலினுடைய அடிப்படையில் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நடந்திருக்கலாம் என்று சொல்லி சில ஆய்வாளர்கள் கருத்து வெளியிடுகின்றார்கள். எனவே இந்த அரசாங்கத்தை குழப்பதற்காக நேற்று மட்டும் 4 துப்பாக்கிச் சூட்டுக்கள் இனந்தெரியாதவர்களால் நடத்தப்பட்டிருக்கின்றது. இது எந்தெந்த பகுதியில் இடம்பெற்றது என்று சொல்லி நாங்கள் பின்னர் பார்க்க இருக்கின்றோம். இதைவிட இந்த நடப்பாண்டில் மட்டும் இந்த வருடத்தில் மட்டும் மொத்தமாக 96 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. இது சம்பந்தமான ஒரு விவரத்தை நாங்கள் பின்னர் பார்க்க இருக்கின்றோம். மன்னாரில் உயர்நீதிமன்ற நீதவான் அதிரடி நடவடிக்கை என்று சொல்லி இரு சகோதரர்களுக்கு கடூழியமாக 7 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. 2 சகோதரர்கள், அதாவது ஒரு குறைந்த வயது சிறுமியை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தினர் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டதன் காரணமாக 2 சகோதரர்களுக்கு 7 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இது சம்பந்தமாக கஞ்சா தன்னுடைய உடைமையில் 183 கிலோ கஞ்சா வச்சிருந்த இன்னொரு இளைஞருக்கு கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது சம்பந்தமாக நாங்கள் விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். இதுவரை போலீஸ் வரலாற்றில் 4 பெண்களுக்கு போலீஸ் மா அதிபர் பதவி வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த விவரங்கள் சம்பந்தமாக நாங்கள் பார்க்க போகின்றோம். எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் அன்போடு கேட்கின்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இலங்கையினுடைய பிரதி போலீஸ் மா அதிபர் அவர்கள் இந்த பதவி நியமனங்களை நியமித்திருக்கின்றார். இலங்கை போலீஸ் ஆணைக்குழுவினுடைய அனுமதியுடன் இந்த நிகழ்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதாவது 4 பெரும்பான்மையின பெண்களுக்கு போலீஸ் பதவி வழங்கப்பட்டிருக்கின்றது. இவர்கள் ஆரம்பத்தில் உப பரிசோதகர்களாக போலீஸில் இணைந்து கொண்டிருந்தார்கள். இதன் அடிப்படையில் அதன் பணியில் ஒரு பொன் புலனாய்வு பிரிவிலும் இன்னொரு பொன் போலீஸ் கட்டளையிடும் அதிகாரியாகவும் இருந்திருக்கின்றார். பிரியந்த வீரசூரிய இந்த பதவி உயர்வுகளை வழங்கியிருக்கின்றார். இதன்படி தர்சிகா குமாரி மற்றும் பத்மினி வீரசூரிய, ரேணுகா ஏ சுந்தர மற்றும் நிசாந்தி செனிவிரத்ன ஆகிய 4 போலீஸ் அதிகாரிகளுக்கும் போலீஸ் மா அதிபர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பதவியை வழங்கினவர் போலீஸ் மா அதாவது அனுமதியுடன் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவினுடைய அனுமதியுடன் உதவி போலீஸ் மா அதிபரான பிரியந்த வீரசூரிய இந்த பதவியை வழங்கியிருக்கின்றார். 1997ஆம் ஆண்டு போலீஸ் உப பரிசோதகர்களாக போலீஸில் இணைந்து கொண்ட இந்த 4 பெண்களும் தற்போது பல்வேறு செயற்பாடுகள், அவர்களுடைய பல்வேறு நடத்தைகள், பல்வேறு மாற்றங்களின் காரணமாக போலீஸ் மா அதிபராக பதவி உயர்வு பெற்றிருக்கின்றார். இதில் தர்சிகா குமாரி என்கின்ற அந்த பொன் போலீஸ் மா அதிபர் ஆரம்பத்தில் போலீஸ் தலைமையகத்தில் கட்டளையிடும் அதிகாரியாக கடமையாற்றியிருந்தார். மற்றும் நிசானி செனிவிரத்ன என்ற அந்த பொன் போலீஸ் அதிகாரி இலங்கையினுடைய புலனாய்வு பிரிவு போலீஸ் அதிகாரியாக நீண்ட காலமாக கடமையாற்றியிருக்கிறார் என்று அந்த செய்திக்குறிப்பு கூறப்படுகின்றது. பாலியல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட, அதாவது ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 2 இளைஞர்கள், 2 சகோதரர்கள் மன்னார் மாவட்டத்தில் 2 சகோதரர்களுக்கு எதிராக பாலியல் குற்றச்சாட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு
அதன் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. விசாரணைகள் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டதன் அடிப்படையில் 2 சகோதரர்களுக்கும் 7 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கின்றார். மன்னார் மாவட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார். குற்றத்தினுடைய பாரதூரத்தன்மை மற்றும் இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேல் சமூகங்களில் இடம்பெறாது இருப்பதற்காக இந்த தண்டனை வழங்கப்பட்டதாகவும், இந்த தண்டனைக்கு மேலதிகமாக அதாவது 7 வருட கடூழிய சிறை தண்டனைக்கு மேலதிகமாக குற்றப்பணத்தையும் அறவிட்டிருக்கின்றார். அதாவது குற்றவாளிகள் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 5 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு வழங்குவதற்கான மேல்நீதிமன்ற நீதிபதி அவர்களால் தீர்ப்பில் வாசிக்கப்பட்டிருக்கின்றது. இதைவிட அதிரடியாக இன்னொரு வேலையும் நடந்திருக்கின்றது. மன்னார் மாவட்டத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய இன்னொரு அதிரடி செயற்பாடும் காணப்படுகின்றது. இந்த அதிரடி அதாவது 183 கிலோகிராம் கஞ்சாவை தன்னுடைய உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேர் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போமானால், அதாவது இந்த தீர்ப்பு இருவருக்கு எதிராகத்தான் இந்த தீர்ப்பு விதிக்கப்பட்டிருக்கிறது. இருவரும் தங்களுடைய உடைமைகளில் 183 கிலோ கஞ்சாவை மறைத்து வைத்திருந்தார்கள் என்று சொல்லி ஆதாரபூர்வமாக போலீசார் கைது செய்திருந்ததாக கூறப்படுகின்றது. எனவே இருவர்களுடைய வழக்குகளும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. விசாரணையில் இருவருடைய விசாரணைகளின் போது சந்தேகத்திற்கு அப்பால் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டதன் அடிப்படையில் இந்த 8 வருட கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது குற்றவாளிக்கு 2 குற்றச்சாட்டுக்களின் அடிப்படையில் தலா 4 வருட தண்டனையாக ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் 4 வருடமாக 8 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது குற்றவாளிக்கு 2 குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக அவருக்கு 2 வருடமாக மொத்தம் 4 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்திருக்கின்றார். எனவே இந்த தீர்ப்பு உண்மையில் மக்கள் மத்தியில் உண்மையில் வரவேற்பை பெற்றிருக்கின்றது. இதுவரை காலமும் எமது நாட்டில் கடுமையான சட்டங்கள் கடுமையான தீர்ப்புகள் பிரயோகிக்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டுகள் முன்வைத்து வருகின்ற நிலையில் உண்மையில் இந்த தீர்ப்பு ஒரு மக்களுக்கு ஒரு விடியலை தேடுகின்ற தீர்ப்பாக காணப்படுகின்றது. இவ்வாறான தீர்ப்புகளின் ஊடாக இனிமேல் இந்த நாட்டினுடைய போதை வஸ்து கும்பல்கள் திருந்துவார்கள் என்று சொல்லி மக்கள் ஓரளவு நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்தடுத்து தென்பகுதியை கிளக்கி கொண்டிருக்கின்ற துப்பாக்கிதாரிகளுடைய துப்பாக்கிச் சூட்டு காரணமாக நேற்று முன்தினமும் 4 துப்பாக்கிச் சூட்டுக்கள் சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டிருந்தன. இந்த சம்பவங்களில் துப்பாக்கிச் சூடுகளை நடத்தியவர்கள் இனங்காணப்படவில்லை, தப்பியோடிய நிலையில் கொழும்பை அதிர வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் காரணமாக எதிர்க்கட்சியினர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார்கள். நாட்டின் உயர் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். எனவே இந்த அரசாங்கத்திற்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவதற்காக இத்தகைய செயற்பாடுகளை யாராவது திட்டமிட்டு செய்கிறார்களோ என்று சொல்லி மக்கள் பல்வேறு கோணங்களில் கேள்விகளை கேட்கின்றார்கள். அதாவது முதலாவது துப்பாக்கிச் சூட்டுகள் நேற்று முன்தினம் இரவு 11:45 மணிக்கு இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் எங்கு இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது கிராண்ட்பாஸ் மாவட்டத்தில் உள்ள மணிக்கூட்டு கோபுரத்துக்கு அருகில் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது மிகச்சிறிய துப்பாக்கியால் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது. ஏகே ரக துப்பாக்கியால் பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்ற நிலையில் ரிவால்வர் ரக துப்பாக்கியால் இந்த சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது. இதில் காயமடைந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானவர் காயமடைந்து சில மணி நேரங்களிலேயே உயிரை இழந்திருக்கின்றார். இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத நபர்கள் என்று சொல்லப்படுகின்றது. இவர்கள் துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு வேகமாக தப்பிச் சென்றுள்ளதாக இந்த செய்தியில் தெரிவிக்கப்படுகிறது. இரண்டாவது துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நேற்று அதிகாலை 1:40 நடைபெற்றிருக்கின்றது. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் நேற்று கொழும்பு மருதானை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பஞ்சியாவத்து என்ற இடத்துல இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திய இருவரும் மோட்டார் சைக்கிளில் வந்திருக்கின்றார்கள். இந்த மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் இந்த பஞ்சியாவத்து என்ற இடத்துல ஒருவரை துப்பாக்கியால் சுட்டு காயப்படுத்திவிட்டு தப்பிச் சென்றிருக்கின்றார்கள். இந்த துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்தவர்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். எனவே இவர் உடனடியாக மருத்துவமனைக்கு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் எடுத்துச் செல்லப்பட்டு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகின்றது. அடுத்த நீர்கொழும்பு அடுத்த 3வது துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் எங்கு நடந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது கொழும்பு நீர்கொழும்பு குட்டுதுவ பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தால் எவரும் காயமடையவில்லை என்று சொல்லி இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர்களும் வேகமாக தப்பிச் சென்றிருக்கின்ற நிலையில் அவர்கள் கைது செய்யப்படவில்லை என்று சொல்லி கூறப்படுகின்றது.
அதே வேளையில் பாணந்துறையில் கடை ஒன்றில் நேற்று வேலை செய்து கொண்டிருந்த போது கடையினுடைய அந்த முதலாளியை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் இந்த இடத்திலும் எந்தவித காயங்களோ அல்லது பாதிப்புகளோ ஏற்படவில்லை என்றும் துப்பாக்கிச்சூட்டை நடத்தியவர்கள் மிக வேகமாக தப்பிச் சென்றிருக்கின்ற நிலையில் இந்த துப்பாக்கிச்சூடுகளுக்கு பின்னால் இருப்பவர்கள் யார் என்ற விசாரணையில் குற்றத்தடுப்பு போலீசார் தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த விசாரணைகளில் இவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படலாம். எனவே இந்த நிலையில் இந்த ஆண்டு மட்டும் மொத்தமாக 96 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்றது. அதுவும் பெரும்பாலான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் கொழும்பு பகுதியில் தென்பகுதியைத்தான் கலக்கி கொண்டிருக்கின்றது. அதாவது தென்பகுதி அரசியலை ஒரு ஆட்டம் ஆட்டுவதற்கான ஒரு திட்டமிட்ட செயற்பாடோ தெரியாது என்று சொல்லி பலரும் எதிர்வு கூறுகின்றார்கள். அதாவது இந்த 96 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களிலும் 50 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கின்றார்கள், 53 பேர் படுகாயங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியும் தெரிவிக்கின்றது. அரிய வகையான சந்திர கிரகணம் ஒன்று இன்றைய இரவு வானத்தில் தெரியும் என்று சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. இந்த அரிய வகை சந்திர கிரகணமானது சந்திரனை சிவப்பு நிறமாக்கி இரத்த நிறமாக்குகின்ற ஒரு செயற்பாட்டை செய்யும் என்று சொல்லியும் இதில் உலகத்தினுடைய பெரும்பான்மையான மக்கள் பார்ப்பார்கள் என்று சொல்லியும் ஆஸ்திரேலியா, ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளினுடைய 85% மக்கள் இந்த சந்திர கிரகணத்தை முழுமையாக பார்த்து ரசிக்கக்கூடிய சூழல் இடம்பெறக்கூடிய நிலையில் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு நிலையங்கள் கூறுகின்றன. இந்த நிகழ்வு 6:30 மணி தொடக்கம் 7:52 மணி வரை நிகழும் என்று சொல்லியும் இரவு 6:30 மணி தொடக்கம் இரவு 7:52 நிமிடம் வரையும் இது தொடர்ந்து நிற்கும் என்று சொல்லியும் மொத்தமாக 82 நிமிடங்கள் நீடித்து நிற்கும் என்று சொல்லியும் புவியின் நிழல் சந்திரனை முற்றாக மறைப்பதனால் புவியினுடைய நிழல் சிவப்புறமாக காணப்படும் என்று சொல்லியும் பல கோடி மைல்களுக்கு அப்பால சூரியனிலிருந்து வருகின்ற ஒளி சிவப்பு நிற கதிர்களை பாய்ச்சும் என்று சொல்லியும் இந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கின்றது. இந்த காட்சியை ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா, ஆஸ்திரேலியா நாட்டைச் சேர்ந்த மக்கள் பார்வையிடலாம் என்று சொல்லி கருத்து கூறப்பட்டிருக்கின்றது. தலா 10 லட்சம் ரூபாய் பணம் வழங்கப்படுவதாக ஜனாதிபதி அறிவித்திருக்கின்றார். தங்காலையிலிருந்து கடந்த வியாழக்கிழமை சுற்றுலா சென்ற பயணிகள் எல்லா வெள்ள என்ற பகுதியில் ஒரு மலைவில் பேருந்தொன்று ஜீப் ஒன்றுக்கு சைட் கொடுக்கின்ற போது ஓவர்டேக் பண்ணி ஜீப் ஒன்றுக்கு வழிபடுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த மலையிலிருந்து வழுக்கின்று விழுந்து 1000 அடி பள்ளத்தாக்கில் விழுந்ததன் காரணமாக 2 சிறுவர்கள் உட்பட 15 பேர் இறந்திருக்கின்றார்கள். எனவே இந்த சம்பவத்தை அனுரா குமார திசாநாயக்க மற்றும் கர்ணி அவர்கள் கவலை வெளியிட்டிருக்கின்றார்கள், தங்களுடைய மனவர்த்தங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். உடனடியாக அனுரா குமார திசாநாயக்கா தன்னுடைய ஜனாதிபதி நிதியத்திலிருந்து இந்த பாதிக்கப்பட்ட 15 குடும்பங்களுக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் குடும்பங்களுக்கு வழங்குவதற்காக தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. எனவே இது கடந்த தங்காலையிலிருந்து சுற்றுலாவுக்காக நகரசபையினுடைய செயலாளர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் மற்றும் அவர்கள் சார்ந்த குடும்பங்கள், அந்த குடும்பத்தின் குழந்தைகள் மற்றும் உறவினர்கள் உட்பட 15 பேர் இந்த விபத்தில் இறந்திருக்கின்றார்கள். இந்த விபத்தில் இறந்தவர்களுக்கு 15 பேருக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து வழங்கப்பட இருப்பது இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. எனவே இந்த விபத்துக்களை தடுப்பதற்கு மக்கள் ஆதரவு தேவை என்று சொல்லி இலங்கையினுடைய பிரதமர் கரணி அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். எனவே மக்களுடைய ஆதரவுடன் இனிவரும் காலங்களில் இத்தகைய விபத்துக்களை வராமல் தடுப்பது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு செயலாக கருதப்படுகின்றது.